அது சமுத்திரகுப்தம் அப்படிங்கிற ஊரு. அங்க இருக்கவங்க எல்லாம் மீன்களை பிடிச்சு அந்த மீன்களை வித்து பணம் சம்பாரிச்சு அவங்களோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கிரண் அப்படிங்கிற ஒருத்தரு அந்த மீன்கள் வியாபாரியான அரவிந்த் கிட்ட வந்து அவர்கிட்ட, இங்க பாருங்க, தினமும் எனக்கு மீன்களை கொண்டு வந்து விக்கிறீங்களா? நீங்க வெளியில விக்கிறத விட உங்களுக்கு அதிகமான பணத்தை நான் தரேன். அதுக்கு அரவிந்த் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கண்டிப்பா விக்கிறேங்க. அதிகமா பணம் கொடுக்கறீங்கன்னா உங்களுக்கு தரமாட்டேனா என்ன? சரி, தினந்தோறும் மீன்களை கொண்டு வந்து ஊருக்கு எல்லையில இருக்க ஒரு வீட்ல மீன்களை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போ. அதுக்கு அரவிந்த் சரின்னு சொன்னாரு. மறுநாள் ஆச்சு. அரவிந்த் மீன்களை பிடிச்சு அத ஒரு சின்ன ட்ரக்ல வச்சு ஊர் எல்லைக்கு எடுத்துட்டு போனாரு. அது ஒரு அழகான சின்ன வீடா இருந்தது. அங்க அரவிந்த் வந்து, சார் சார், யாராவது இருக்கீங்களா? நான் மீன்களை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அங்க ஒருத்தர் வெளியில வந்தாரு. மீன் கொண்டு வந்திருக்கியா? சரி, அத அங்க வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போ. உடனே அரவிந்த் மீன்களை இறக்கி அங்கேயே வச்சுட்டு அவர் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. இப்படி அந்த நாள் கழிஞ்சு போச்சு. மறுநாள் கூட அதே மாதிரியே மீன்களை பிடிச்சு அத ட்ரக்ல வச்சு கொண்டு போய் அங்க இறக்கி வச்சுட்டு அவர் கொடுக்கற பணத்தை வாங்கிக்கிட்டு போனாரு. இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் மீன்கள் எல்லாத்தையும் தன்னோட மினி ட்ரக்ல வச்சு அந்த வீட்டுக்கு வந்தாரு அரவிந்த். அப்போ அங்க இருந்த ஆள்கிட்ட, சார், எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். நீங்க தினமும் மீன்களை வாங்கி அப்படி அதை என்ன பண்றீங்க? அத நான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றேன். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் எதுக்கு கேக்குற? நீ கேட்ட பணம் வருதுல்ல அப்படின்னு கோபமா சொன்னாரு. சாரி சார், உள்ளே வேற எதனா வேலை இருந்தா கூட கொடுங்க. நான் இதையும் செஞ்சுக்கிட்டு அதையும் செய்யறேன். எனக்கு நிறைய கடன்கள் இருக்கு சார். உங்க புண்ணியத்துல அது தீந்து போகும். வேலை எதுவும் இல்லடா, நீ போ. அவரும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. அரவிந்த் அந்த பக்கம் போனதும் அந்த ஆளு மீன்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாரு. உள்ள ஒரு சுரங்க பாதை இருந்துச்சு. அதுக்குள்ள மீன்களை எடுத்துட்டு போனாரு அந்த ஆளு. அரவிந்த் போற மாதிரி போய் அப்படியே திரும்பி வந்து அந்த ஆள் போன வழியே சுரங்க பாதைக்குள்ளார நடந்து போனாரு. அப்போ கொஞ்ச பேரு மீன்கள் வயித்துக்குள்ள வைரத்தை வச்சு சட்டவிரோதமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. அத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சான் அரவிந்த். அப்படின்னா இந்த ஆளு என்கிட்ட மீன்களை வாங்கி அது வயித்துக்குள்ள வைரத்தை வச்சு சட்டவிரோதமா பணம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு அங்க இருந்து வெளியே போயிட்டாரு. அதுக்கு மறுநாளே அரவிந்த் கூடவே ஒரு போலீஸ் அதிகாரியும் அந்த இடத்துக்கு வந்தாரு. அந்த போலீஸ் அதிகாரியும் அரவிந்தும் அந்த சுரங்க பாதைக்குள்ளார வந்தாங்க. அப்போ அங்க இருந்த வேலையாட்கள் மீன்களுக்குள்ள வைரத்தை வைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அத பார்த்த போலீஸ் அதிகாரி, You're all under arrest. எழுந்திரீங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு கன்னையும் காமிச்சாரு. எல்லாரும் போலீஸ் அதிகாரிய பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ அந்த போலீஸ் அதிகாரி, மரியாதையா எல்லாரும் வெளியில வந்துருங்க அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் வெளியில போற நேரம் பார்த்து அந்த போலீஸ் அதிகாரி கையில இருந்த கன்னு கீழே விழுந்துருச்சு. உடனே அந்த கெட்டவங்கள்ல இருந்த ஒருத்தன் வந்து துப்பாக்கியை எடுக்க முயற்சி பண்ணும்போது உடனே அரவிந்த் அவன் கையில இருந்த கன்னை எடுத்து அவனை மிரட்டினான். அப்ப அந்த ஆளு அதிர்ச்சி அடைஞ்சு, யார் நீ? உன்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. நீ யாருன்னு சொல்லு. உங்க எல்லாருக்கும் எமன்டா. நான் அண்டர் கிரவுண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ரகசிய போலீஸ். அத கேட்ட அந்த ஆளு அதிர்ச்சி அடைஞ்சு அவனையே பார்த்துட்டு இருந்தான். ஷாக் ஆனதெல்லாம் போதும், முதல்ல கிளம்பி ஸ்டேஷனுக்கு நடந்து வாங்க. எவ்வளோ நாளா தப்பிச்சுட்டு வரீங்க? மாறு வேஷத்துல இருந்ததுனால மாட்டினீங்க. உங்க கதை இனிமே முடிஞ்சது அப்படின்னு எல்லாரையும் ஜெயிலுக்கு இழுத்துட்டு போனாங்க. அரவிந்த் அண்டர் கிரவுண்ட்ல ரொம்ப நாளா ஸ்மக்லிங் பண்ணிக்கிட்டு இருந்த கெட்டவங்களை பிடிச்சு கொடுத்ததுனால அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பாராட்டுக்கள் கிடைச்சது. அதுக்கப்புறம் அரவிந்த் இருக்கிற வரைக்கும் அந்த ஊர்ல கெட்டது எதுவுமே நடக்கல. கிருஷ்ணபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல சிவா அப்படிங்கிற
மாடு மேய்க்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட இருக்க விலங்குகளை எப்பவும் போல மேய்ச்சலுக்கு கொண்டு போயிட்டு திரும்பவும் கொண்டு வந்து வெட்டுவாரு. தூரமா ஒரு மரத்துக்கிட்ட ஒரு யானை சத்தமா கத்திக்கிட்டே இருந்துச்சு. உடனே அவரு அந்த சத்தத்தை கேட்டு, ஐயோ, எங்கேயோ யானை கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அங்க போய் பார்த்தா அங்க ஒரு யானை கத்திக்கிட்டு இருந்துச்சு. உடனே அவரு அந்த யானை கிட்ட போய் பார்த்தாரு. அந்த யானையோட கால்ல அடிபட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. அவரு அந்த காயத்தை பார்த்து அதுக்கு மருந்து போட்டாரு. அது ரொம்ப சோர்வா களைப்பா இருந்ததால அது சாப்பிடுறதுக்கு ஆகாரத்தையும் கொடுத்தாரு. அந்த யானை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்படியே சாயந்தரம் ஆச்சு. அவரு விலங்குகள் எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. அவர் பின்னாடி யானையும் வந்துகிட்டு இருந்துச்சு. சிவா அந்த யானைய பார்த்து, ஓஹோ, உனக்கும் என்னோட வரணுமா? சரி சரி, வா போல அப்படின்னு அதையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அப்படி அவர் வச்சிருந்த விலங்குகளோட சேர்த்து யானைக்கும் ஆகாரங்களை கொடுத்தாரு. அப்படியே நாட்கள் போச்சு. அவரு மேய்ச்சலுக்கு அவரோட விலங்குகளை கூட்டிட்டு போகும்போது கூடவே அந்த யானைய கூட கூட்டிட்டு போவாரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு அவரோட விலங்குகளுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்து ஒண்ணு பின்னாடி ஒண்ணு போயிட்டு இருந்தது. அத பார்த்து சிவா ரொம்ப வருத்தப்பட்டு, என்னது இது? என்ன கடவுளே இது? எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பசுக்களோட பாலை வச்சுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப இதுங்க இந்த மாதிரி போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுதாரு. அப்போ அந்த யானை ரொம்ப பெருசா மாறி, கவலைப்படாதே நண்பா, என்னால உனக்கு உதவ முடியும். யானை பேசுறத பார்த்து ஆச்சரியப்பட்டு போன சிவா, நீ என்ன பேசுற? உன்னால எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? கண்டிப்பாக என்னால உனக்கு உதவி செய்ய முடியும். அதுக்கப்புறம் என்னை பத்தி நீ பூர்த்தியா தெரிஞ்சுப்ப. எனக்குள்ள நீ போ. அங்க உனக்கு தேவையான தங்கங்களை அள்ளிக்கிட்டு உள்ள போன மாதிரியே வெளியே வா. அது சரி, என்னால எப்படி உனக்குள்ள போக முடியும்? உடனே அந்த யானை தன்னோட உடம்புல ஒரு பெரிய துவாரத்தை உண்டாக்குச்சு. சிவா உடனே அந்த துவாரம் வழியா உள்ள போனாரு. உள்ள நிறைய தங்கங்கள், விதவிதமான பொருட்கள் கொட்டி கிடந்தது. உடனே அவருக்கு தேவையான தங்கங்களை அள்ளிக்கிட்டு அங்கிருந்து வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்து அந்த யானை கிட்ட, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. நீ மட்டும் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும். உனக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு அந்த யானைய வணங்கினாரு. உடனே அந்த யானை ஒரு தேவதையா மாறுச்சு. அத பார்த்த சிவாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த தேவதை, நான் ஒரு முனிவரோட சாபத்தினாலதான் இந்த மாதிரி ஒரு யானையா மாறினேன். சாப விமோச்சனம் அடையணும்னா யாராவது என்ன வணங்கி எனக்கு நன்றி சொல்லணும். அப்பதான் என்னோட சாபம் விமுக்தி அடையும். உன்னால எனக்கு இப்போ சாப விமுக்தி கிடைச்சிச்சு. உனக்கு ரொம்ப நன்றி. உனக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உன்னோட புண்ணியத்தால தான் இப்ப நான் பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு அந்த தேவதைக்கும் நன்றிய சொன்னாரு. இப்ப நான் இங்க இருந்து விடை பெறறேன் அப்படின்னு அங்கிருந்து மாயமா மறைஞ்சிருச்சு. அப்படி இந்த தேவதை கொடுத்த பணத்தினால சிவா பெரிய பணக்காரனாய் சந்தோஷமா வாழ்ந்தாரு.